கடைசியாக நீங்கள் அவர் எப்போ சார் பார்த்தது? நான் அடிக்கடி போய் மீட் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அவர் வந்துட்டு இன்னும் நல்லா இருந்திருப்பார். அவர் நல்லா சாப்பிடுவார், நல்லா ரசித்து சாப்பிடுவார். மட்டன்லாம் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருந்துச்சு. மனோஜ் இறந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு பாடல் கிழக்கு பாடல் ஷூட் பண்ண சுச்சுவேஷன் எப்படின்னா, அவங்க அப்பா இறந்து 3வது நாள் ஷூட்டிங் எடுக்கிறாரு. ஷூட்டிங் அந்த அளவுக்கு டெடிகேஷன் அது கிளாமராக கிளுகிழுப்பாக அந்த எடுத்திருப்பார். அதை எடுக்கும்போது கூட நடிகனாக ஒன்று வந்தேன், என்னெல்லாம் வந்துட்டு யாருமே இந்த மூஞ்சியாக நடிக்க முடியுமா அப்படின்னு இன்சல்ட் பண்ணாங்க. பட் அப்புறம் வந்து நான் வந்துட்டு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆகி டைரக்ஷனில் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் வந்து நடிக்கிறப்போ எல்லா கேரக்டராகவும் நடிச்சு காட்டுவார், எல்லா கேரக்டரையும் நடிச்சு காட்டுவார். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அது பெண்கள் மாதிரிலாம் அழகாக நடிப்பார். வெங்கையமான் சார், ராஜா சார் இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் தான். சினிமாவுக்காக சான்ஸ் கேட்டுட்டு ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு, அப்புறம் ராஜா சார், பாவலர் வரதராஜ் சார், பாஸ்கர் சார், கங்கையமான் சார், இளையராஜா சார்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இவருடைய ரூமில் தான் தங்கிட்டு இவர் கொண்டாட காசை வச்சு தான் அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்கள், அவருடைய இந்த மறைவு தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் சினிமாவை சேர்ந்த எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குது. அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2 படங்கள் நாயகனா. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது இழப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருந்தது? ஏன்னா டைரக்டரோட இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கு. ஏன்னா நாங்கள் எங்களுடைய குடும்பம் எல்லாருமே நாங்கள் டைரக்டரோட ரொம்ப ஃபேமிலியாக தான் கனெக்ஷனில் இருந்தோம். எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் அவரோட இருந்தோம். அவர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். எல்லா திரையுலக ரசிகர்களும் சரி, திரையுலக சார்ந்தவர்களும் எல்லாருக்குமே பெரிய இழப்பு. ஏன்னா அவர் வந்துட்டு சினிமா வந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு கோடம்பாக அதுக்குள்ளே தான் சினிமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே தான் சினிமா எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையை வந்துட்டு அதை மாற்றி கிராமங்களில் வந்துட்டு ஷூட்டிங் எடுக்கலாம். கிராமங்களில் வந்துட்டு நிறையா இளைஞர்கள் சினிமாவுக்கு வரலாம், டைரக்டர்கள் வரலாம், நடிகர்கள் வரலாம். நடிகர்கள்லாம் ஒரு தனி ஒரு மேக்கிங் அப்படி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நிறைய பேர் வர்றது ரொம்ப ரேராக இருந்துச்சு. நடிகர்களாகட்டும், டைரக்டராகட்டும், மியூசிக் டைரக்டராகட்டும், பாடலாசிரியர்களாகட்டும், நிறையா பேர் கிராமங்களிலிருந்து வர்றதுக்கு ஒரு உந்து துணையாக இருந்தவர் நம்ம டைரக்டர் பாரதிராஜா சார் அவர்கள். சினிமாவை வந்துட்டு கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்தவர், யதார்த்த சினிமாவை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் டைரக்டர் தான். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாவெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப புராணங்களாக இருக்கும். ரொம்ப ஒரு கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கிற மாதிரி, ஆர்டிஃபிஷியலாக ஸ்டுடியோ செட்டு இதெல்லாமே இருக்குது. சினிமா அதாவது தனியாக இருக்கும். ஆனால் மக்கள் வாழ்க்கையை யதார்த்தமாக பிரதிபலிக்கிற மாதிரி படங்கள் பாரதிராஜா சாருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுவும் கிராம வாழ்க்கையை வந்துட்டு தத்துரூபமாக அப்படியே கொண்டு திரையில் கொண்டாந்து காட்டினார். அந்த யதார்த்தம், அந்த நேட்டிவிட்டி, வசனங்கள் உச்சரிப்பு ஆகட்டும், மக்களுடைய உடல் அமைப்பு, ஒரு நடிப்பு, எல்லாருமே வந்துட்டு மக்கள் இயற்கையாக இருந்துச்சு. அதை வந்துட்டு புதுமையாக இருந்துச்சு. எல்லா கதாபாத்திரங்களும் புதுமையாக 16 வயதினில் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு படத்தையும் சொல்லிக்கிட்டோம். 16 வயதினிலே பார்த்தீங்கன்னா அதில் தான் மலேசியா வசம்ஸ் ஒரு பாடலாசிரியர் சிங்கர் வந்தார். வைரமுத்து சார் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார் நிழல்கள் படத்தில். இளையராஜா சார் அன்னக்கிளியில் வந்திருந்தாலும் 16 வயதினிலுக்கு பெரிய ஹிட்டு. பட்டி தட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தது 16 வயதினிலே படம் தான். நிறைய கேமராமேன், நிறைய நடிகைகள், நிறைய நடிகர்கள், எண்ணற்ற கலைஞர்களை அவர் உருவாக்கியிருக்கார். சார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னே சொல்லலாம் அவரை. அப்படிங்கும்போது இப்போது நமக்கே அவரை நிறைய இடங்களில் அவர் அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக இப்போ பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும்,
நம்ம அந்தளவு பார்த்து ரசிச்சிருக்கும் போது நீங்கள் அவர் கூடவே இருந்திருப்பீங்க. அவர் உங்களை நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பண்ணும்போது கடைசியாக அவர் சைலண்ட்டாக அவர் படுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுச்சு? ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வயதுக்கு தகுந்த காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவார். அதை நான் அவரோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குவார். அந்த ட்ரெஸ் சென்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் வந்துட்டு இயற்கையை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். அவங்க சுற்றி அவர் வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ரொம்ப நான் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார், பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் வந்துட்டு நைட் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகி போனாலும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு 2-2:30 படுப்பார். படுத்தா கூட காலை 5 மணிக்கு சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி நிற்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நம்ம அதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா கண் எரியும், காலையில் ஷூட்டிங் போனோம்னா கண் எரியும், உடம்பு டயர்டாக இருக்குது, எங்கடா உட்காந்துக்கலாமா இருக்குது அப்படின்னு இருக்குது. நான் அதுக்கு பின்னாடியில் கேட்டேன், எப்படி சார் அப்படிலாம் இருந்துச்சு? தொழிலில் இன்வால்வ்மெண்ட்றா, நம்ம ஒரு தொழிலில் இன்வால்வ்மெண்ட் இருந்தோம்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி கூட்டி வந்துடும் நம்மளவே அப்படிம்பார். நான் டைரக்டரை வந்துட்டு கிழக்கு சீமை, பசுமன், அப்புறம் வந்துட்டு அப்பனும் ஆத்தாள்னு ஒரு கலைஞர் டிவிக்காக ஒரு மெகா சீரியல் பண்ணோம். அப்போது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் நடிக்கும் போதெல்லாம் டைரக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து எதிர்த்து பேச முடியாது, இது பண்ண முடியாது. ஆமாம், கிழக்கு சீமை பசுமன்லாம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நடிகர்கள் எல்லாம் புதுசு இருக்கீங்களா அடிச்சிருவார், ஏன்னா சொன்னால் தப்பாக அடிச்சுவாரோ கோச்சிக்குவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. கூட நடித்த எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராதியா மேடம் இருப்பாங்க, விஜயகுமார் சார், நெப்போலியன் சார், இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. பசுமனில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், பிரபு சார், சரண்யா மேடம், இப்போ பொண்ணு, இது மாதிரி வடிவேலு விகலாக நிறையா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி சிவகுமார் சார், இவங்களாம் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குது. அந்த சார் இருக்குது. அப்படும் ஆத்தாலும் பண்ணும்போது நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு ரொம்ப சின்ன பையன் தான். அப்போ வந்து ஒரு 30-32 வயசு தான் இருக்குது. அப்போ நான் ஆத்தாலும் சீரியல் பண்ணும்போது அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மெச்சூர் தோட்டத்தை, 2 ஒய்ஃபு, பசங்க பொண்ணுங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி, இப்படி என்னை நடிக்க வச்சார். நடிக்க வச்சு அது கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப தத்துருவமாக அந்த வயதானவரை மாதிரியே இருக்கிறது, பழகிறது. அப்போ வந்துட்டு அவர் நடிக்க வைக்கும்போது ரொம்ப நாள் அவரோட பழகும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். நல்லா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தார். அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டியூட்டை பார்த்துக்க சொல்லி என்னை கூட்டி போயிருந்தார். நான் ரொம்ப நாள் அவர் அந்த இன்ஸ்டியூட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மனைவியும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது வந்துட்டு எனக்கு டைரக்டர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அப்போ ஒரு சினிமாவுக்கு ஆரம்ப காலத்தில் வந்தது, அவர் சில தோல்வியில் சந்திச்சது, ராஜா சாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, கங்கையம்மன் சாருடைய இது, கங்கையம்மன் சார், ராஜா சார் இவங்களாம் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் தான். டைரக்டர் தான் வந்துட்டு அவங்க இங்கே வந்துட்டு சினிமா படத்தில் சினிமாவுக்காக சான்ஸ் கேட்டுட்டு ஒரு பெட்ரோல் பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு, அப்புறம் ராஜா சார், பாவலர் வரதராஜ் சார், பாஸ்கர் சார், கங்கையம்மன் சார், இளையராஜா சார்லாம் அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இவருடைய ரூமில் தான் தங்கிட்டு இவர் கொண்டாட காசை வச்சு தான் அங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்துருக்குறாங்க. ரொம்ப அந்த காலத்தில் ராஜா சாருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவர் டைரக்ஷன் நாடகம் போடுவாராம்மா, நாடகம் திரு நாடகம் அந்த நாடகத்துக்கு இவங்க மியூசிக் பண்ணுறது, இது மாதிரி இளையராஜா சார் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அப்போ தான் சொல்லுவார் எனக்கெல்லாம் வந்துட்டு நான் நடிக்கணும்னு தான் இதுக்கு ஊருக்கு வந்தேன், நடிக்கணும்னு வந்தேன், என்னால் நடிக்க முடியல, நடிகனாகணும்னு வந்தேன், என்னெல்லாம் வந்துட்டு யாருமே இந்த மூஞ்சியால் நடிக்க முடியுமா அப்படின்னு இன்சல்ட் பண்ணாங்க. பட் அப்புறம் வந்து நான் வந்துட்டு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆகி டைரக்ஷனில் பண்ண ஆரம்பித்தேன். அந்த வெறி எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் வந்துட்டு அதுக்கு நடிகனும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண முடியல. அப்போ தான் கல்லுக்குழியரம் படத்தில் எல்லாருமே நான் நடித்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க அவர் வந்து நடிக்கிறப்போ எல்லா கேரக்டராகவும் நடித்து காட்டுவார், எல்லா கேரக்டரையும் நடித்து காட்டுவார். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அது பெண்கள் மாதிரிலாம் அழகாக நடிப்பார். ஆமாம், அது மாதிரி அந்த பெண்கள் நான் வெக்கப்படுறது, அந்த அந்த கிராமத்து பெண்கள் எப்படி வெக்கப்படுவாங்க, எப்படி முறமாவங்கிட்ட எப்படி பேசுவாங்க, அதில் வந்துட்டு ஒரு அழகாக இருக்குது, ஒரு அழகு இருக்குது. அது மாதிரி நான் இது மாதிரி பார்த்தது இல்லை. ஒரு முறமாமா முறை பொண்ணு
அந்த சின்ன வயசு பொண்ணுகள் அவங்களுடைய நடை உடைகள், கிராமத்து பெண்களுடைய நடை உடைகள், வெக்கப்படுறது, பேச்சு, அந்த குறும்புத்தனம், அதில் ஒரு ஒரு கவர்ச்சி இருக்கும். இளைஞர்கள் அப்படியே சுண்டி இழுக்கு அந்த பொண்ணுகள் பண்ணுற விஷயங்கள். அது மாதிரி அழகாக நடித்து காட்டுவார். ஆமாம். இந்த கிழக்கு பண்ணுறப்பல அந்த அஸ்வினிக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த அஸ்வினி நடித்தது எல்லாமே டைரக்டர் சொல்லி கொடுத்தது தான். ஒரு பொட்டச்சி சொல்கிறான்னு மொட்டைப்பாளையில் வந்து உட்காந்துக்கிட்டு கை விரலுக்குட்டில் விரலுவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியே, நீலாம் எப்படி ஜில்லா கலெக்டராக அப்படிமா, நீ சொல்லுவா நீ என்னவா ஆகணும், நான் சொல்கிறத செய்ய அப்படிமா, செய்கிற அப்படிமா. இந்த விரல் விட்டு அப்படியே விட்டு இருப்பேன். இப்படியே இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணுற, நீ தானே பண்ண சொன்னேன், ஒரு பொட்டச்சி சொல்கிறான்னு சொல்லி போட்டு இப்படி விரலுக்குள்ளே விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறியே, நீலாம் இப்படி ஜில்லா கலெக்டராக அப்படிமா சொல்லிவிட்டு மாடு மேய்கிற குரல் ஆக்கில்ல அப்படின்ட்டு சொல்லுவாள். அப்போ நான் எட்டிங்கிட்டு ஓடுவேன், அந்த பொண்ணு போய் முள்ளில் விழுந்துருவான். அந்த சீனில் பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்துட்டு அழகாக இருக்குது. அந்த சார் இப்போது உங்களுக்கு எனக்கு விக்னேஷ் சார் அப்படின்னா நிறைய படங்கள் ஞாபகம் வந்தாலும் டப்புன்னு முன்னாடி வர்றது ஆத்தங்கர மரமே பாட்டாக இருக்கட்டும், தாமரை பூக்கு, ரெண்டுமே கொடுத்தது பாரதிராஜா சார். அவர் படங்களில் அது காட்சி அமைப்புமே நல்லாயிருக்கும் அந்த பாடல்கள். அப்படிங்கும்போது அந்த பாட்டு முடிஞ்சப்பறம் அந்த படங்களையுமே இப்போ மானூத்து மந்திலங்கிற மாதிரி ஆத்தங்கர மரமே இந்த பசுமண் படத்தோட இது முக்கியம் தான். அந்த தாமரை பூக்கும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த பாடல்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறிச்சுல. அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? அந்த பாடல்லாம் காட்சி அமைப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆனதை பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரா? இல்லை, அந்த பாடல் கிழக்கு பாடலை ஷூட் பண்ண சுச்சுவேஷன் எப்படின்னா, அவங்க அப்பா இறந்து 3வது நாள் ஷூட்டிங் எடுக்கிறாரு. ஆமாம், அந்த சாங் வந்துட்டு அப்பா இறந்து 3வது நாள் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்பா இறந்துட்டாங்க. அந்த அப்பா இறந்துட்டு அப்புறம் 3வது நாள் 4வது நாள் ஷூட்டிங் எடுக்கிறாரு. ஷூட்டிங் அந்த அளவுக்கு டெடிகேஷன், அது கிளாமராக கிளுகிழுப்பாக அந்த எடுத்திருப்பார். அதை எடுக்கும்போது கூட அஸ்வினிக்கும் டைரக்டருக்கும் கொஞ்சம் சண்டை வந்துடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் சுருளின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸில் வந்துட்டு சாங் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லாக இருக்குது, பயங்கர ஜில்லாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு குளிர் பயங்கரம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டர் வேணும்னே அந்த பொண்ணை வந்துட்டு நானும் நினச்சிட்ருக்கிறேன், வேணும்னே அவரும் டைரக்டர் தண்ணிக்குள்ளேயே உட்காந்து தண்ணிக்குள்ளேயே தான் கேமரா வைக்கிறதெல்லாம் தண்ணிக்குள்ளேயே தான் எல்லோரும் கேமராமேன் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. அந்த அஸ்வினி அம்மா வந்துட்டு டக்குனு கேமரா முன்னாடி வந்துட்டு, அஸ்வினி கெடப் சார், என் பொண்ணு நடிக்கா சார், நீங்கள் வேறு யாரையா வச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு நாங்களாம் கேட்குறோம். சொல்கிறோம் அந்த கேமராமேன் கண்ணெல்லாம் சொல்கிறோம், என்ன சார் ஒரு பொட்டை பிள்ளைன்னு பார்க்காம அவெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கிளாமராக பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, காலையிலேருந்து ஜில்லுன்னு தண்ணி இருக்குது, குளிர் இருக்குது, இதில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, வேணும்னே அந்த மாதிரி இவர் வந்துட்டு ரசித்து எடுத்துகிட்டு இருக்காரு, வேணும்னே எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு பேக்கப் சொல்லிட்டு போயிட்டார். அது பெரிய இஷ்யூ ஆயிருன்னு பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து டைரக்டர் வந்துட்டு சரி சில இது சொல்லி அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி மறுநாள் ஷூட்டிங் வந்தா. அவருக்கு நாங்களாம் போய் புரிய வச்சோம். நானும் நனைஞ்சிட்ருக்கிறேன், டைரக்டர் நினைக்கிறாரு, கேமராமேன் நினைக்கிறாரு, ஆல் டெக்னீஷியன் எல்லாருமே நனைஞ்சிட்ருக்கிறோம், உங்கள் பொண்ணு மட்டுமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பிரியா அந்த பயமாகிடுச்சு, படமே நின்று போயிடுமா அப்படின்லாம் இருந்துச்சு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிளம்பி அதேமாரி அவர் டைரக்டர் அந்த படத்து மேலே இன்வால்வ்மெண்ட், அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணார். எப்போதுமே பாரதிராஜா சார் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி வர ஏதாவது ஒரு நினைவு என்ன சார்? இது அவரை பற்றி யோசிச்சாலே எனக்கு இதுதான் எனக்கு முதல்ல. ஆமாம், எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு நிறையா மேடையிலே அவரோட ஃபங்க்ஷன்லாம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எப்படி ஒரு 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 22 வயசு பையனுக்கு 23 வயசு 25 வயசு பையனுக்கு ஒரு காதலி மேலே ஒரு இனம் புரியாத உணர்வு வரும், காதலி பார்த்தா என்ன ஒரு உணர்ச்சி வருமோ அது மாதிரி தான் எனக்கு டைரக்டரை பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு என்னுடைய காதலியை பார்க்குற மாதிரியே இருக்குது, லவ்வரை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவர்கிட்ட பார்க்குறது பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப அந்த டைம் எவ்வளோ வேணாலும் போயிட்டு இருக்கும். நான் அவருக்காக எவ்வளோ வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவரோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப மானசீகமாக அவரை ரொம்ப லவ் பண்ணியிருக்கிறேன். அவர் நடிகர்கள் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சக்ஸஸ் ஆயிடுவாங்க அவர் பண்ணார்னா அந்த படத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. முதல்ல உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சார்? ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சின்னத்தாயி பண்ணியிருக்கீங்க, 4 படம் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கிழக்கு சீமையப்போ நான் அவர் போய் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடந்துருந்துச்சு. அப்போ போய் நான் போய் பார்த்தேன், நான் 4 படம் நடிச்சுட்டு சின்னத்தாய் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, நல்லா ஒரு தெரிகிற மாதிரி இருந்துச்சு.
போய் கிளிக் செய்யப்போ சரி போய் பார்க்கலான்னு போய் பார்த்த ஒரு படம் நல்லா இருக்குடா, பட் எனக்கு வந்துட்டு புதுமுகமாக வேணும், நீ ஆல்ரெடி 4 படம் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். போய் அங்கே ஷூட்டிங்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு முன்னாடி 2-3 பசங்க நடிச்சிருக்காங்க. அவருக்கு பிடிக்கல. இப்போ கூட ஆர்டிஸ்ட் பிரேம்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமாம், சீரியல்லாம் நிறைய ஆமாம், அவரு நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் அவங்கள அவருக்கு திருப்தி இல்லாதனால அப்புறம் என்னையும் கூப்பிட்டாரு. நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு பிரபு சாரோட இந்த படம் பண்ணிட்டுருக்கிறேன். என்ன அது, உழவனில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், தம்பி பிரபு சாருடைய தம்பி கேரக்டர், கதிர் டேரக்டர், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, பெரிய கம்பெனி, நிறைய செட்டப் இருக்குன்னு அங்கே போய் அதில் நடிச்சிட்டு இருந்தேன். உடனே வரணுன்னாரு. நான் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி வந்து டைரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்னாரு. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் தான், செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல. எனக்கு இங்கே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஃபோன், வீட்டில் எனக்கு ஆஃபீஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆஃபீஸ் போய் அங்கே சொன்ன உடனே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரமேஷ்னு ஒருத்தர் வந்துட்டார். உழவன் படம் ஷூட்டிங் ஸ்பாட். ஆமாம், வந்துட்டு உடனே டைரக்டர் கூட்டி வச்சுனார். பொள்ளாச்சிக்கு இருந்து பிரபு சார் ஓகே எதாவது வர சொன்னால் முக்கியமான காரியமாக தான் இருக்குது, இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த செட்டில் எடுத்துக்கலாம், நீ போய் அங்கே போ அப்படின்னாரு. போய் உடனே அப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு ஓகே நீயே பண்ணு அப்படின்ட்டு நடிக்க சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பசும்பொண்ணாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சீரியலாக இருக்கட்டும், ஆமாம் நிறைய. சார் இப்போ கடைசியாக நீங்கள் அவர் எப்போ சார் பார்த்து பேசினாங்க? நான் அடிக்கடி போய் அவர் மீட் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அவர் வந்துட்டு இன்னும் நல்லா இருந்திருப்பார். அவர் நல்லா சாப்பிடுவார், நல்லா ரசித்து சாப்பிடுவார். மட்டன்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருந்துச்சு, பட் அது எதுவுமே லிமிட்டாக சாப்பிடுவார். அதனால அவருக்கு ஒன்றும் பாதிக்கவே முடியாது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நல்லா நான்வெஜ் சாப்பிடுவார், நல்லா 80 வயசுக்கு மேலேயே நல்லா சாப்பிடுவார், நல்லா இருப்பார், நல்லா சாப்பிடுவார், சுறுசுறுப்பாக இருப்பார். ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவார். அப்புறம் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே இருக்க மாட்டார். கால் மட்டும் லைட்டாக எரியுதுன்னு சொல்லுவார். மற்றபடி நல்லா ஃபிட்டாக இருப்பார், நல்லா வாக்கிங்கெல்லாம் பண்ணுவார், நல்லா சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார். மனோஜ் இறந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு ரொம்ப பெட்ரேட்டாக ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து மனோஜ் இறப்பாருன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த இழப்பு வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல கடைசி வரைக்கும். அந்த நிகழ்ச்சி வந்துட்டு யாருக்கும் வரக்கூடாது, புத்திர சோகம் அவருக்கு வந்துருச்சு. அதனால தான் அவர் வந்துட்டு ரொம்ப வயசாகி இதாகிடுச்சு. நான் குடும்பத்தோடு போய் மீட் பண்ணேன், டேரக்டரை போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அடிக்கடி போவேன், அம்மாட்டெலாம் பார்த்துட்டு வருவேன். அப்போ பெட்டில் இருந்தார். இப்படி இருக்க நல்லா இருக்கியா, பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு என்ன பண்ணுறாங்க. இப்போ பையன் கூட இருந்தாங்க, இவன் வந்துட்டு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃபேக்ட்ரி பார்க்குறேன் சார், பொண்ணு என்ன அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். சந்தோஷம். ஏன்னா என்ன பசங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு, செஞ்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏதாவது பண்ணணும், ஏதாவது படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை இல்லை அவருக்கு வந்துட்டு. ஆமாம், அவருக்கு வந்துட்டு இந்த குற்றப்பரம்பைன்னு ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்கான ஆயத்தங்களில் இருந்தார், பண்ணணும் செய்யணும் அப்படின்னு. பார்த்திங்கன்னா அது பெரிய பட்ஜெட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான முயற்சிகள் அவர் பண்ணிகிட்டே இருந்தார், பண்ண முடியல. மனோஜ் இறக்காமல் இருந்தார்னா இப்போ குற்றப்பரம்பையில் வந்துட்டு மனோஜ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ச்சு. அது மனோஜ் இறந்த உடனே அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்த குற்றப்பரம்பரை பண்ணலீங்க, அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது, பண்ண இருந்தார். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாளில் அவரை பற்றின நிறைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. அதே மாதிரி அவருடைய படத்தில் பசும்பொன்னில் சிவாஜி சார் நடிக்கிறாங்க சான்ஸ் கிடைச்சிது. அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. திரையுலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். நம்ம அவருடைய காலத்தில் அவர் மூலிமா நான் சினிமாவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு நான் ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட தெரிஞ்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாமே அமைஞ்சிருக்குன்னா அந்த டைரக்டர் பாரதி அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தையும் மரியாதையும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இங்கே மட்டும் இல்லை, கூடவே போய் எங்கள் தேனியில் போய் அவர் உடல் அடக்கம் பண்ணும்போது நான் கூடவே இருந்தேன். கூடவே இருக்கும்போது அரசு மரியாதையோடு பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர்லேயே அரசு மரியாதையோடு பண்ணது அவருக்கு தான் முதல் திறமை நினைக்கிறேன். அதுக்கு அவர் சார்பாக நம்ம தமிழக முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கே டைரக்டர் இறந்தபோது அந்த தேனியாகட்டும், இங்கே வந்த அத்தனை ரசிகர்களுக்கும் திரையுலகினர்களுக்கும் அவ்வளோ பேர் தேனியில் வந்திருந்தாங்க.
அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.